பூனைக்காரியமா விட்டத்து மேல எலி பிடிக்க ஏறி கீழே விழுந்து செத்து போச்சாரு. அது என்ன பண்ண? எங்க பாட்டிக்கு பூனைக்கறி மேல ஆசை. பூனைக்கறி தின்னு விட்டு எங்க பாட்டிக்கு வறுத்து கொடுத்தனா குண்டவங்க செத்து போயிட்டான். பூனைக்கறிமா மன்னவா வாழ்வாய் தேவியே.
திவ்ய பொற்பாத கமலங்களுக்கு மல்லிகை முல்லை இருவாச்சி கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய புஷ்பகமான மலர்களை கொண்டு வந்து என் பாதத்திலே போட்டு 12 நாள் கல்வி பட்டாடு நான் துடைத்து கணவனே கண்கண்ட தெய்வமுள்ள கற்படைய மாதர்கள் காலை எழுந்தபடனே இந்த கணவனின் திருவடி திருராமத்தை பணிந்தபடியாக இவ்வுலகிலே சீரு சிறப்பாக வாழ்ந்துப்பா என்று என் வாழ்த்தீரே தேவியார். பார்த்திருப்பாய் தேவி இந்த வையகத்தில் என்று வார்த்தை வைக்க மகிழ்ச்சி சுவாமி. இருந்தாலும் தங்களிடத்தில் ஒரு வார்த்தை. கட்டிய மனைவனிடம் கொட்டி அழைக்கலாம். ஒரு வார்த்தை என்ன? கட்டிய மனைவனோட ஆசை பண்போடு இருந்தால் எண்ணற்ற வார்த்தையை யாராலமாக பேசிக் கொண்டிருக்கலாம். பேசும் தருணத்தில் கணவன் மனைவி என்ற உறவு பிரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்பேறுபட்ட வார்த்தை என்ன?
சுவாமி அரண்மனையில் இருந்த இந்த மங்கையே ஓடொடிவா தேவி என்று நம்மளுடைய தாதி மரவிட்டு என்னை அழைத்த காரணங்கள் என்ன சுவாமி? உன்னை அழைத்ததும் போதும் இங்க இருக்கிற தாய்மார்கள் உன்னையே பாக்குறாங்க. யாவா இருக்கும்? கண்ணே, அதனால உள்ள போகுது வெளியே வருவதே எப்படி சீலை கட்டுது அப்படின்னு எல்லாம் ஒன்னையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா கண்ணே? தேவி அரண்மனையில் இருந்த மங்கையே அழைத்திருக்கிற ஓடொடிவா தேவி என்று என்னை அழைத்த காரணங்கள் என்ன சுவாமி? என்ன பண்ற? ஆயா இந்த கிளி என் கூட்டுக்காரிக்கிட்டு குடுக்கிறியா? பாவாடை நல்லா கட்டிக்கிட்டு வந்தா சங்க நல்லா பார்க்கும். இது அதோட நல்லா இருக்குதாயா? எப்படா கூடாது அழகா இது என்னன்னு கை கடற்கரை செத்து 7 8 9 10 என்ன ஒரு வேலை செய்ய என்ன இப்ப தண்ணி பற்றாக்குறை ஆகுது. வீட்டு போய் கூடுதல் பவானி துவச்சிட்டு பாரு அவர் சொல்றாரு. மூத்தெடுத்து நினைச்சா ஒரு பொம்பளை சீலை கட்டினா அந்த வீடு எல்லாத்துக்கும் ஆகும். தெய்வ பத்தினி அந்த விதத்தில் இருந்த மங்கையை ஓடி வரவழைத்த காரணம் தேவியா சுவாமி என் மனதிலே ஒரு எண்ணம், என் மனதிலே ஒரு ஆசை. என்ன ஒரு புரிச்ச ஆசை ஆக்குறதுல தெரிய தெரிஞ்சு கூடாதா? நம்ம பிரச்சனை இதுக்கு தான் இன்னைக்கு ஆசை என்ன சொல்றாருன்னு என்ன என் மனதிலே ஆசை என்றும் இல்லாமல் இன்று தினத்திலே ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த சந்தோஷமான செய்தியை சொன்னால் நீயும் ஆசைப்படுற செந்தாவரை எப்படி கிடைத்திருக்குதோ அதை போல் முகமாகப்பட்டது இருக்குது. என்னங்க காரணம் மன்னா? என்ன தெரியுமா? என்னங்க?
தேவியா சுவாமி என் மனதிலே ஆசைன்னு சொன்னனே எத்தனை காலம் இருக்கக்கூடாது கண்ணே எதற்காக தெரியுமா எதற்காக கண்ணே சுவாமி நம்ம வீட்டிலே மங்களம் கூட வேண்டும் மங்களமா ஆமா என்னங்க சொல்றீங்க ஆமாடி யாருக்கு போலக்கா ஏய் நீ வாடங்க என் பிரச்சனைக்கு மங்களம் வேண்டாம் மங்களம்னா எத்து மங்களமா என்னடா எத்து மங்களமா பாடி மங்களமா பாணி மங்களம் வேணுமா? டேய் எங்க வீட்டிலே மங்களக்காரியம் கூட வேண்டும் மங்களக்காரி கல்யாணம் செய்ய வேண்டும் நான் தான் மந்திரம் சொல்லுவேன். என்னன்னு கல்யாணம் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறியா நிறைய பண்ணி வச்சுக்கிறேன். நிறைய கல்யாணமா ஐயர் வேலைக்கு போவியா அப்ப நீ ஓதி பார்க்கலாம் நீ ஓதுற மந்திரத்தை பார்த்துட்டா உங்க வச்சிருந்தா வைக்கலையான்னு அட்வான்ஸ் போடுது முதல் மண்டபத்துக்கு பாருங்க. நீங்க மண்டபம் எங்க வைக்கிறீங்க? மண்டபமா நல்ல மண்டபமா பாரு பாரு கருப்பூர் இருக்குல்ல அந்த மாதிரி கீழே இறங்குறது பெரிய மகால் இருக்குல்ல அந்த மகால் தான் அதெல்லாம் காட்சி செல்வாங்க. கவர்மெண்டா கட்டி வச்சுக்கிற மண்டபம். அப்படியா கவர்மெண்ட் மண்டபம் கவர்மெண்ட் மண்டபமா நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குதா ஐயோ போர் போட்டு இருக்குது. அமுத்து பைப் இருக்குது. சரி அப்புறம் சுத்தி 6 நிமிஷம் இருக்குது. ஓஹோ காம்பவுண்ட் பேரு சுத்தி காம்பவுண்ட் தண்ணீர் வசதி இருக்குது நல்லா உட்காரத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை உட்காரத்துக்கு மணமேடை இருக்குது ஏன்னா ஆமா பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு மணமேடை இருக்குது அதுதான் நட்டுறாங்க சுத்தி வரதுக்கு இடம் இருக்குதா சுத்தி வரதுக்கு இருக்குது. சுத்தி வரலாமா நல்லா தரவுல சுத்தம். பெரிய பெரிய மூதாவிகளா இருக்கிறாங்க அங்க. நல்லா பெரியவங்களா இருப்பாங்களா பெரியவங்களா இருக்கிறாங்க. ரொம்ப நாலு காலுகளா இருக்கிறாங்க. அப்ப பெரிய முதியோர் இருக்கிற இடத்துல தான் இந்த கல்யாணத்தை வைக்கணும் அவங்க எல்லாம் கூப்பிடாதே வந்துருவாங்களா அவங்களாம் இந்த வண்டியா படுத்துட்டு இருக்காங்க. அப்படியா அண்ணா இடம் இருக்குமா அப்பேற்பட்ட இடம் இருக்குது அப்பேற்பட்ட இடம் எங்கன்னா இருக்குது ஏன் எரிமட்டம் இருக்குது அண்ணா? எங்க சுடுகாட்டுல. சுடுகாட்டுல போய் கல்யாணம் பண்ண முடியும் முத ஒரு காரியம் நல்ல காரியம் செய்யலாம்னுக்கிறேன் கொண்டு போய் சுடுகாட்டுல இருக்கிற எரிமேடையில வச்சா பண்ண சொல்றேன் அதுவும் மண்டபம் தானே? சரிப்பா தேவி கல்யாணம் செய்ய வேண்டும் திருமண காரியம் போட வேண்டும் அதற்காக ஒன்று அழைத்திருக்கிறேன் பண்ணா திருமண காரியம் என்றால் சரி யாருக்கு திருமணம் அன்னலட்சுமி அமிர்தலட்சுமி தனலட்சுமி தானலட்சுமி கடைசி ஒரு கட்டி தாசிமா சோர்ந்து வருவது முகமாத்து சோறு போடாச்சுமா இப்படிதான் தர்மம் செய்யணும். எப்படி ஒரு 50 ரூபாய் கொடுத்து அவங்க கூட ஆள் போல தலை தரு போய் வேறு மூங்க போல தலை தள்ளி போல கிடக்குறது இந்த முத்துமாரிமா கோவை ஓய்வு வருதோ அப்படி ஓய்வு வளரணும் இன்னும் 50 ரூபாய் திக்கினாச்சும் அதை கட்டி குடிக்கலாம். யாருக்கு சொல்லிக்கிறேன் அதனால் தமிழாகப்பட்ட குப்புசாமி சுப்புசாமி இருவர்கள் இருக்கிறார்கள் அவங்க இருவருக்கும் வயது வாலிபம் அடைந்து விட்டார் அதனால ஒரு வயது வாலிபத்துல அவங்களுக்கு திருமணத்தை செய்து வைத்தால்தான் நம்ம நாட்டு மக்கள் நம்மளை பெருமையாக பேசுவாங்க. அடுத்த வீட்டுல உள்ளுக்குள்ள கட்டு பேர் வராது. நாங்க ஆம்பளை முன்னாடி எதுவும் பேசிக்கிறோம் உன்னை யாராங்க கூட்டாங்க இரும்பு கடையில ஈ அடிக்க ஈக்கி என்னடா பெரிய சொல்றது வீண் போறதுல தெருவெல்லாம் பூந்து உழுந்துட்டு பேர் ஒற்றை மண்ணு கண்ட ஓட்டோம் அழிய வந்து சொல்லாத பேச்சு வெளியே வராது அப்படிங்கிறது அல்லாத பண்ண குறையாது சொல்லாத வார்த்தை வெளியே வராது. அதான் பிரச்சனை முன்னாடி கண்டிக்கு யாரும் போக கூடாதுங்கிறது ஆக்கும் போது அடிபடிக்கும் ஆக்கும் போது அண்ணா தாங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. ஏனென்றால் இந்த வார்த்தையை எப்ப நானே உங்களிடத்தில் சொல்லலாம் என்று எதிர்பார்த்தேன். ஆமா தாய் தந்தை இல்லாத பிள்ளைங்க தாய் இல்லாத பிள்ளைங்க இப்படி தருதலைய விட்டுட்டாங்கன்னு பெரியவங்க சொல்லக்கூடாது. அதனால உன் தாய் தந்தை இருந்து என்ன செய்வாங்களோ அதை நாம தாய் தந்தை இருந்து பிள்ளைகளுக்கு செய்யறதுதான். என்னுடைய மனமோ என் மனைவிக்கு என் மனைவியினுடைய மனமோ எனக்கு என் வார்த்தையை எப்பொழுது நான் உரைக்கலாம் என்று கேட்கின்றேன். தாங்கள் சொல்வதற்கு முன்னே தாங்களே உரைத்து விட்டது என்று சொல்வதுனா அப்ப இருவருக்குமே மனம் கூடி இருக்குது. எப்படி இருவருக்கும் மனுஷன் இரு மனமும் கூடினால் திருமணம் நடக்குமா? இரு மனமும் கூடினால் அதே மனுஷன்
இருமணமும் கூடினால் திருமணம் நடக்குமா? அதனால இருமணமும் ஒத்துவிட்டது தேவி. அதனால் வயது வாலிபத்திலே திருமணத்தை நடத்தி முடித்தால் தான் நாட்டு மக்களும் நம்மளை பெருமையாக பேசுவார். இல்லை என்றால் வயது முடிந்து விட்டா ஒரு தாய் தந்தை இருந்திருந்தா அந்த பிள்ளைகளை திருமணத்தை செய்து வைத்திருப்பாங்க. தாய் இல்லாத பிள்ளை என்றுதான் கவனிக்காது இருக்கிறாங்க. அப்படி என்று நம்ம அதனால என் தமையமாறு இந்த வார்த்தையை சொல்லி நம்ம பொண்ணு பார்க்க போனோம். அதனால தமையமாரை கூப்பிட்டு கேளுமா. அம்மா அம்மா